இது பேசுவோம் எவ்ரிபாடி நோஸ் சீசன் 3. ஷாமினி, இப்போ வீட்டில் அம்மா அதிக நேரம் வேலை செய்கிறாங்க, அதனால அவங்களுக்கு மூட்டு வலி வருது. என்ன செய்வாங்க வலி நிவாரணம்? அதான் வீட்டில் இருக்குமே வலி நிவாரண மாத்திரை, பெயின் கில்லர்ஸ், அதான் அம்மா எடுத்துப்பாங்க. அப்பா வந்து ராத்திரி முழுக்க டிவி பார்க்குறாரு, ஃபுட்பால் மேட்ச் பார்க்குறாருன்னு வச்சுக்கோமே, அதனால அவருக்கு முதுகு பிடிச்சிருது. அந்த வலிக்கு என்ன கொடுப்பீங்க? அதான் வீட்டில் இருக்க கார்த்திக் ரேபிட் ரிலீஃப், ஃபாஸ்ட் ரிலீஃப்னு பேக்கெட் அதை எடுத்துப்பாரு. ஷாமினி, உங்களுக்கு பல்லு வலி வருது, அதுக்கு என்ன செய்வீங்க? அதே ரேபிட் ரிலீஃப், ஃபாஸ்ட் ரிலீஃப் தான். உங்க தங்கச்சி ஏன் இப்போ என் குடும்பத்துல யாருக்கு எந்த வலி வந்தாலும் அதே ரேபிட் ரிலீஃப், ஃபாஸ்ட் ரிலீஃப் தான். ஏன் இல்ல ஷாமினி, இப்படி தொட்டதுக்கெல்லாம் பெயின் கில்லர் எடுக்கிறது தப்பா தோணல? வரதுக்கு முன்னாடி யாராவது வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் பண்ணாங்களா? இல்லையா? அதுல வலி நிவாரண மாத்திரை, பெயின் கில்லர்ஸ் பத்தி ஏதாவது சொன்னாங்களா? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. பட் இருந்தாலும் பெயின் கில்லர்ஸ் அது பத்தி உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும் தெரியாது? ஓ, டாபிக் இன்னைக்கு பெயின் கில்லர்ஸ், வலி நிவாரண மாத்திரைகளை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம் இல்லையா? இதை பத்தி நிறைய நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வழக்கம் போல நம்ம அரங்கத்துக்கு 2 வசந்தம் கலைஞர்கள் வந்திருக்காங்க. அவங்கள முதல்ல சந்திப்போம். விஷ்ணு பாலாஜி மற்றும் இந்திரா. வணக்கம், 2 பேரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். வலி அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய பெயின் த்ரெஷோல்ட் எந்த அளவுக்கு உங்களால வலியை தாங்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? வெரி ஹை. வெரி ஹை. வெரி ஹை. எதை வச்சு சொல்றீங்க? சோ மச் சோ இது வரைக்கும் நான் போய் மருத்துவர்களை பார்த்தப்ப என்ன இவ்வளவு நாள் வச்சுட்டு இருந்திருக்கீங்கன்னு தான் பார்த்து கேட்டிருக்காங்க. ஏன்னா அவ்வளவு வலி என்னால பொறுத்துக்க முடியும்னு நினைக்கிறேன். சோ கொஞ்சம் வலிச்சாலும் நான் பாத்துறணும். வலியை வச்சு வளர்த்துட்டு இருக்கீங்க. ஆமா, அப்படியே வச்சுட்டே இருப்பேன். என்ன how are you surviving, how are you managing அப்படி தான் கேட்பாங்க. அப்புறம் இப்போ 1ல இருந்து 10க்குள்ளன்னு சொன்னா உங்க 10க்கு மேலே நீங்க போலாம். 8 9 வரைக்கும் போவேன். அடேங்கப்பா. அப்ப உங்களுக்கு எப்ப வந்து எந்த கட்டத்துல இந்த வலி நம்மளால தாங்க முடியல, நம்ம வந்து மருத்துவரை பார்க்கணும்னு உங்களுக்கு தோணும்? அது ஒரு பெரிய இடைஞ்சலா இல்ல விசிபிளா, அதாவது எஸ்பெஷலி நம்ம தொலைக்காட்சிக்கு ரொம்ப விசிபிளா ரொம்ப பெரிய இடைஞ்சலா எப்ப வருதோ அப்பதான் போய் பாக்குறது. எனக்கு ஒரு மீடியம்னு சொல்லலாம், ஒரு நடுத்தரமா. ஐ திங்க் ஒரு 5 6ன்னு சொல்லலாம். நம்ம வீடுகளில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வலி வந்துச்சுன்னா உடனே எல்லாருமே ஒரு என்னமோ எம்பிபிஎஸ் படிச்ச மாதிரி இதை செய், அதை செய், இதை பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த போக்கு உங்க வீட்லயும் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. வீட்டு மருத்துவம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த ஒரு வலிக்கோ இல்ல இந்த ஒரு ஓ உனக்கு சளி வந்துருச்சு இல்லைன்னா உனக்கு இருமல் வந்துருச்சு அப்படின்னா உடனே வந்து இந்த இதை போட்டுக்கோன்னு சொல்லிட்டு ஒரு இலைய அரைச்சி கொடுக்குறது, அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. வலி நிவாரண மாத்திரைலாம் நீங்க எடுப்பீங்க. ஏன்னா நீங்க வந்து உங்களுடைய வலியோட அந்த த்ரெஷோல்ட் வந்து ஆல்மோஸ்ட் மீடியம் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இப்போ ஒரு தலைவலி வருதுன்னு வச்சுக்கோமே, நீங்க என்ன பண்ணுவீங்க? தலைவலி வருதுன்னா என்னால பொறுத்துக்க முடிகிற அளவுக்கு நான் இருப்பேன். அதுக்கப்புறம் என்னால் பொறுத்துக்க முடியலன்னும் போது எடுத்துக்குவேன். ஸோ வலி வந்த உடனே எல்லாம் எடுத்துக்கிறது கிடையாது. அப்போ இந்த கேள்வி வந்து நம்ம இந்திராட்ட தான் கேட்கணும். ஏன்னா அவங்க த்ரெஷோல்ட் வந்து அதிகமா இருக்கு. மாத்திரை எடுப்பீங்களா இல்ல எடுக்காமலே வலி மோசமான பிறகு நீங்க மருத்துவர்கிட்ட போவீங்களா? எடுக்கிறது வந்து ரொம்ப குறைவு தான். பெண்களுக்கு மாசம் வலி வரதான் செய்யும். நம்ம தொலைக்காட்சியில் நிக்கிறோம், அதிக நேரம் நிக்கணும், வலி வரதான் செய்யும். ஒவ்வொரு வாட்டி வலிக்கிறப்பே மறந்து போட்டா என்ன வருது? இந்த மாதிரி மாத்திரைகள் எடுக்கிறது சரியா தவறா, இல்ல வலி வரும்போது நம்ம என்ன செய்யணும், இது யாரை போய் பார்க்கணும், எப்படி நிவாரணம் தேடணும் அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம விரிவா பார்க்க போறோம். இதை பத்தி பேசுறதுக்காகவே டாக்டர் முகிலன் அவர் வந்திருக்காரு. அவரை சந்திப்போம். வணக்கம் டாக்டர். டாக்டர், நீங்க வரதுக்கு முன்னாடி நம்ம விஷ்ணு கிட்டையும் இந்திரா கிட்டையும் பேசிட்டு இருந்தோம். 2 பேருமே வந்து வெவ்வேறு கோணங்கள் உள்ள மனிதர்கள். ஒருத்தவங்களுக்கு வந்து த்ரெஷோல்ட், பெயின் த்ரெஷோல்ட்ன்றது அதிகபட்சமா இருக்கு, இன்னொருத்தருக்கு வந்து அப்படியே ஒரு மீடியம் லெவல் அப்படின்னு வச்சுக்கலாம். 2 பேருமே வந்து மாத்திரைகள் எடுப்பாங்க. ஆனால் ஒரு சில வலி பொறுக்க முடியாத கட்டத்துல தான் எடுப்பாங்களாம். வலி நிவாரண மாத்திரைகள், பெயின் கில்லர்ஸ் அப்படின்னா என்ன? பெயின் கில்லர்ஸ்னா பேசிக்கலி நம்ம வந்து ஒரு மருந்து சாப்பிட்டு அந்த வலியை போக்குறதுக்காண்டி எடுக்கிற மருந்துகள். செல்ஃப் ஹீலிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் குறிப்பாக நம்ம இந்திய சமுதாயத்தில் அதிகமாகவே இருக்கு. இந்த வழியா இதை செய், இந்த வழியா இந்த மாத்திரை போடு, இந்த வழியா இந்த மாத்திரை போடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது எந்த அளவுக்கு சரி, எந்த அளவுக்கு தவறு? அந்த மாதிரி நீங்கள் சொந்தமாகவே மருந்து எடுக்கும்போது கேள்வி வந்து உங்களுக்கு வந்து உண்மையிலேயே உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு புரியுமா? 2வது கேள்வி வந்து நீங்கள் எடுக்க போகிற மருந்து அதுக்கு தகுந்த மருந்தா எடுக்கும்போது உங்களுக்கு அதோட பின் விளைவுகள் ஏதாச்சும் வந்துச்சுன்னா உங்களுக்கு புரியுமா? எனக்கு என்ன கவலைன்னா, சில பேர் வந்து மருந்து எடுக்கும்போது அதோட சைடு எஃபெக்ட் தெரியாமல் எடுக்கிறாங்க. தப்பான காரணத்துக்கு எடுக்கும்போது அதனால பின் விளைவுகள் அவங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இப்போ நம்ம உடல்ல வந்து வெவ்வேறு இடங்கள்ல வெவ்வேறு வலிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த வலிகள் மொத்தமாகவே வந்து சில பேர் வந்து பெயின் கில்லர்ஸ் இல்ல டாக்டர்ஸே பிரிஸ்கிரைப் பண்றாங்க. ஸோ இது எப்படி வந்து நிவாரணம் தருது? உதாரணத்துக்கு நீங்க கீழே விழுந்துறீங்க,
உழுவும் போது காலில் ஒரு தழும்பு வருது. அந்த தழும்புலேருந்து அந்த ரசாயன பொருட்கள் சிக்னல் வந்து நம்ம மூளைக்கு நரம்பு வழி போகுது. அந்த சிக்னலை வந்து அந்த மருந்து போய் பிளாக் பண்ணுது. வலி எப்போ வருதுன்னா நம்ம அந்த சிக்னல் வந்து நம்ம மூளைக்கு போய் ரெஜிஸ்டர் பண்ணும்போது அப்போ தான் நம்மளுக்கு தெரிய வருது, ஓ அங்கே வலி இருக்குது. வலி நிவாரணின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே நிறைய விதமாக இருக்குது. குறிப்பிட்ட வலிக்கோ அல்லது ஒரு குறிப்பிட்ட உடல் பாகத்துக்கோ இந்த மருந்தை பயன்படுத்தணும் அல்லது எல்லாத்துக்குமே பொதுவாக பயன்படுத்தலாம் அப்படின்னு இருக்குதா? அதுக்கு தான் போய் டாக்டரை பார்க்கணும். எதுக்குன்னா நம்ம வந்து வலிக்கு எடுக்கிற மருந்துகளே வெவ்வேறு மாதிரியான வலி மருந்துகள் இருக்குது. அண்ட் ஒவ்வொரு மருந்தும் கொஞ்சம் வெவ்வேறாக வேலை செய்யும். உங்களுக்கு ஏற்பட்ட இந்த பிரச்சனையை பொறுத்து நம்ம டாக்டர் சொல்லுவோம், ஓ இந்த மருந்து தான் எடுத்தால் உங்களுக்கு நல்லா ஒத்துக்கும். ஜெனரலாக இந்த வலிக்கு இந்த மாதிரி பிரச்சனை அந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டம். காய்ச்சலுக்கு வந்து மேபி ஃபர்ஸ்ட் லைன் நம்ம மருந்து பேச போனால் பேராசிட்டமால். தென் இன்னொரு வகையான மருந்துகள் வந்து ஓபியாய்ட்ஸ். ஸோ காமன்லி வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க கோடீன் அல்லது ட்ரெமடால். ஸோ பல மாதிரியான மருந்துகள் இருக்குது. கடைகளில் வாங்கக்கூடிய சில வலி நிவாரண மாத்திரைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா பேராசிட்டமால் தான் அதிகமாக கிடைக்குது. அதில் வந்து ஃபாஸ்ட் ரிலீஃப், ரேபிட் ரிலீஃப், விளம்பரங்களில் கூட வந்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்தில் உங்களுக்கு நிவாரணம் கிடைச்சிரும் அப்படின்லாம் சொல்கிறாங்களே. அப்போ அது எப்படி? சாமினி, இது வந்து உங்களுக்கான கேள்வி மட்டும் இல்லை, ரசிகர்கள் பல பேருக்கு இந்த கேள்விக்கு பதில் தெரியணும்னு ஆவலாக இருப்பாங்க. இப்போ ஒரு இடைவேளை சஸ்பென்ஸ் நாங்கள் கொடுக்குறோம். இடைவேளையை தொடர்ந்து இந்த முக்கியமான கேள்விக்கு என்ன பதிலுங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். இது பேசுவோம் எவ்ரிபடி நோஸ் சீசன் 3. இது பேசுவோம் எவ்ரிபடி நோஸ் சீசன் 3. சொல்லுங்க, அந்த கேள்விக்கு பதில் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு கதறாங்க டாக்டர் எல்லாரும். சொல்லுங்க டாக்டர். சாதாரணமாக எடுக்கிற பேராசிட்டமாலை விட கொஞ்சம் சீக்கிரமாக வேலை செய்யுதுன்னா மேபி அந்த மருந்தை செஞ்ச ஒரு ஃபார்முலேஷனை குறிக்கணும். சில மாதிரியான டேப்லெட்ஸ் வந்து நம்ம பாடியில் சீக்கிரமாக செரிமானம் ஆகிடும். மேபி அப்சார்ப் பண்ணுறது கொஞ்சம் சீக்கிரமாக இருக்கும். அண்ட் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம பிளட் ஸ்ட்ரீமுக்கு சீக்கிரமாக போகும்போது மேபி அந்த இஃபெக்ட் கொஞ்சம் சீக்கிரமாக வர வாய்ப்பு இருக்குது. அந்த காரணம் இருக்கலாம். அப்போ இந்த பிளசிபோ இஃபெக்ட் அப்படின்றாங்களே டாக்டர், அது என்னது? நம்ம மைண்டோட இஃபெக்ட், மருந்து மேலே வைக்கிற நம்பிக்கை, இந்த மருந்து சாப்பிட்டா எனக்கு பிரச்சனை தீர்ந்துடும், அந்த மாதிரி அந்த நம்பிக்கையின் பலம் தான் பிளசிபோ இஃபெக்ட்னு சொல்கிறது. இந்த மருந்து சாப்பிட்டா போதும் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் வந்து தொடர்ந்து எடுக்கிறாங்க. இந்த அடிக்ஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா, இது எதனால ஏற்படுது? எல்லா மருந்துக்கும் சைடு எஃபெக்ட் இருக்குது, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று. பேராசிட்டமாலில் கூட நீங்கள் சொன்னால் அதுக்கு வந்து தொடர்ந்து எடுத்தீங்கன்னா பின்விளைவுகள் வர வாய்ப்பு இருக்குது. ஓபியாய்ட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் த சேம் ஃபேமிலி அஸ் மார்ஃபின். மார்ஃபின் வந்து ஹெரோயின் எல்லாமே அதே ஃபேமிலி ஆஃப் ட்ரக்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி மருந்துகள் எடுக்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி அடிக்ஷன்னா நம்ம சைக்கலாஜிக்கலி மனோ ரீதியாக அவங்களுக்கு வந்து ஒரு அந்த மருந்து எடுக்காட்டினா எனக்கு வந்து ஐ கான் கெட் த்ரூ மை டே, ஐ கான் ஒழுங்காக எனக்கு வேலை செய்ய முடியாதுன்னு அந்த சைக்கலாஜிக்கல் அந்த டிபெண்டன்ஸ் வந்துடுது. அந்த மாதிரி மருந்துகள் வந்து ரொம்ப காலமாக எடுக்கிறது டேஞ்சரஸ். அண்ட் அந்த மாதிரி எடுத்தால் வந்து இந்த மாதிரி டிபெண்டன்ஸ் அடிக்ஷன் வர வாய்ப்பு கூடுது. இப்போ டாக்டர் சொன்னதை கேட்கும்போது நிறைய பேர் இல்லை ஐ எம் நாட் அடிக்டட், அதெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் பெயின் கில்லர்ஸை அதிகமாக எடுத்து பாதிக்கப்பட்ட ஒருத்தருடைய கதையை தான் அடுத்து பார்க்க போகிறோம். இதோ காணொலி. முதல்ல தலைவலி வந்ததே 13-14 வயசில் தான் வந்தது. சாதாரணமாக தலைவலி தான் வந்தது, அதாவது எப்பயாச்சும் ஒரு நாளைக்கு அப்படின்றதுனால அப்பா அம்மா சொன்னாங்க, சரி நீ இது வந்து இந்த பெயின் கில்லர் வந்து நீ ஒரு மாத்திரை எடு அப்படின்னு. அப்புறம் காலம் போக போக நாட்கள் போக போக 1-2 ஆச்சு, ஏன்னா வலி ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்புறம் 2-8 ஆச்சு. 24 மணி நேரத்தில் 8 தான் நீங்கள் எடுக்க முடியும் அப்படின்னு வந்து சொன்ன காலகட்டத்தில் சரி இதுக்கப்புறம் இது வேலை செய்யாது, நீ வந்து மருத்துவரை போய் பாருன்னு அம்மா சொன்னாங்க. அம்மா சொல்லி நான் மருத்துவரை போய் பார்த்தேன். இந்த நேரம் பார்த்து கரெக்டாக நம்மளுக்கு கேன்சர்னு ஒன்று வந்துச்சு, எண்டோமெட்ரியம் கேன்சர். இந்த கேன்சர் வரத்துக்கு முன்னாடியே நம்மளுக்கு ஜாஸ்தி மென்சஸ் பீரியட்ஸ்லாம் போகும். அதே சமயத்தில் வலியும் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. அதுக்கும் நான் பெயின் கில்லர்ஸ் எடுக்க ஆரம்பித்தேன், ஹோமோன்ஸும் பில்ஸ்க்கும் எடுக்க ஆரம்பிச்சிருந்தேன். சரி அது ஒரு கட்டத்தில் வந்து முடிஞ்சிருச்சு. எப்படி முடிஞ்சிச்சுன்னா ஆஃப்கோர்ஸ் ஆப்ரேஷன்லாம் போய் கேன்சர்லாம் எடுத்துகிட்டு
சரி நீங்கள் இதுக்கப்புறம் இதுக்கு நீங்கள் எடுக்க தேவையில்ல அப்படின்ட்டு வந்து அவங்க மருத்துவர்லாம் சொன்னாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் நான் எடுத்துட்டு இருக்கிறது வந்து தலைவலிக்கு மட்டும் தான் நான் எடுத்துட்டு இருக்கேன். நியூராலஜிஸ்ட் கிட்ட போய் கேட்டு கலந்துரையாடி சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் பண்ணதுக்கப்புறம் அவங்க ஒன்று என்ன சொன்னாங்க, இரவு நேரங்களில் தூங்குறதுக்கான உள்ள பீல்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது எடுக்கலைன்னா நம்மளுக்கு தூக்கம் வராதோ அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வர ஆரம்பிச்சிருச்சு. முயற்சி பண்ணேன், ஒரு நாள் 2 நாள் எடுக்காமல் தூங்கலாமே அப்படின்னு. ஆனால் அது நம்மளுக்கு அது ஒத்து வர மாட்டேங்குது. இதோட சைட் எஃபெக்ட்ஸ் நிறையா இருக்குன்னு வந்து மருத்துவரே சொல்லியிருந்தாங்க. பல்பிட்டேஷன்ஸ் வரும், ஜாஸ்தி வர்க்கும், இடை கூறுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இது வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்குது. சாப்பிடாம இருந்தால் கூட இடை கூறும். இது இல்லாமல் நம்மளால் தூங்க முடியாதுன்ற ஒரு டிபெண்டன்சி அந்த மருந்து மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப சோர்வு கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. எதுவுமே பண்ண முடியாமல் இல்லை நம்ம இப்படி உட்காந்துருக்கலாம் அப்படின்ற ஒரு சில நேரங்கள்லாம் அந்த மாதிரி வரும். இந்த மருந்தை வந்து நிப்பாட்டுறதுக்கு தான் நானும் வந்து யோசிக்கிறேன். ஆனால் வந்து இப்படிப்பட்ட ஒரு வலி இருக்கிற வரைக்கும் கண்ணே திறக்க முடியாது, இருட்டில் தான் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வந்து இருக்கிற வரைக்கும் இந்த மருந்து மேலே நான் ரொம்ப டிபெண்டாக இருக்கேன். அதுதான் வந்து நான் இது வரைக்கும் யோசிக்கிற ஒரு விஷயம். இதுலேருந்து எப்படி நான் மீள்றது இப்போ யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த நிலையில தான் இருக்கோன்னு நிறைய பேருக்கு இன்னும் தெரியாம இருக்கலாம். இது பார்க்கும்போது கூட இல்ல நான் இப்படி இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. பார்த்த காணொலியில வந்து அவங்க தலைவலியை பத்தி பேசினாங்க. அப்படிதான் ஆரம்பிச்சதுன்னு. இதுதான் பொதுவாகவே பல பேருக்கு வர்ற முதல் வலின்னு சொல்லலாம், தலைவலி. தலைவலிக்கு வந்து இப்ப என்ன மாதிரி பல பேர் வந்து மருந்து போட்டுக்க வேண்டாம், அது உடலுக்கு நல்லது இல்லை அப்படின்னு நினைப்பாங்க, பொறுத்துக்குவாங்க. ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க, தலைவலி எதனால வருது? ரொம்ப சகஜமா எல்லாருக்குமே உள்ளது. அதோட அளவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சமான வலியில இருந்து ரொம்ப அதிகமான வலி வரும். அதை எப்படி வந்து சமாளிக்கலாம்? அதுக்கு மருந்து சாப்பிடலாமா இல்லை சாப்பிடாம இருக்கிறது பெட்டரா? ஆமா டாக்டர், இதுதான் என்னுடைய கேள்வியும். எந்த கட்டத்துல நம்ம வந்து அந்த வலிக்கான அந்த பெயின் கில்லர் எடுக்கிறது? சின்ன தலைவலிக்கு கூட வந்து உடனே பெயின் கில்லர் எடுப்பாங்க. சில பேர் வந்து அது பயங்கரமா வந்து கண்ணிலேருந்து தண்ணி வர அளவுக்கு அவங்க வெயிட் பண்ணுவாங்க. தலைவலிக்கு நிவாரணம் பேராசிட்டமால் தானா? இந்திரா அவங்களுக்கு வந்து பெயின் டாலரன்ஸ் ஹையாக இருக்கலாம். ஸோ அவங்க வந்து எப்போது மருந்து எடுப்பாங்கன்னா ரொம்ப ரொம்ப வலியாக இருக்கும்போது தான் எடுப்பாங்க. ஆனால் சில பேருக்கு வந்து பெயின் டாலரன்ஸ் ரொம்ப லோவாக இருக்கும். ஸோ கொஞ்சம் வலி இருந்துச்சுனாலும் அவங்களுக்கு வந்து ரொம்ப முடியாமல் இருக்கலாம், வேலை செய்ய முடியாமல் இருக்கலாம். ஸோ கேட்டகாரிக்கலி எல்லாருக்கும் பொருந்த மாதிரி அறிவுரை சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ எதுக்குன்னா வெவ்வேறு மக்களுக்கு வந்து அந்த வலியோட உணர்வு வந்து வேறுபடுது. டாக்டரை பார்க்கும்போது நம்ம என்ன செய்வோம்னா, அது தலைவலி இருக்கா, ஓகே தலைவலியை பற்றி சொல்லுங்கள், அதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி எடுப்போம். உங்களை செக் பண்ண பிறகு ஓகே இது வந்து சீரியஸான பிரச்சனை இருக்குது அல்லது சீரியஸான பிரச்சனை கிடையாது, அந்த மாதிரி நம்ம முடிவு செஞ்ச பிறகு நம்ம சொல்லுவோம், ஓகே மேபி நீங்கள் இந்த மருந்து எடுக்கலாம், மருந்து எடுக்க முடியாது. ப்ராக்டிக்கலாக பேசுகிறதுனா மேபி இஃப் யூ வாண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள், ஆனால் முடியலைன்னா ப்ளீஸ் டாக்டர் போய் பார்க்குறது முக்கியம். சில பேர் சொல்லுவாங்க, ஓகே ராத்திரி நேரமாக இருக்குது, இப்போ இது உடனடியாக போய் எப்படி டாக்டர் பார்க்குறது? அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யலாம்னா, ஓகே மேபி ஒரு பேராசிட்டமால் அந்த மாதிரி எடுத்துகிட்டு பாருங்கள் எப்படி போகுதுன்னு. நிவாரணம் கிடைக்குதா, நிவாரணம் இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு டாக்டர் போய் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. பெயின் கில்லர்ஸ், அதாவது வலி நிவாரண மாத்திரைகள் எந்த அளவுக்கு நமக்கு உதவி செய்து தொடர்ந்து எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா, இதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு இடைவேளையை தொடர்ந்து இது பேசுவோம் எவ்ரிபடி நோஸ் சீசன் 3. இது பேசுவோம் எவ்ரிபடி நோஸ் சீசன் 3. பெயின் கில்லர்ஸ், அதாவது வலி நிவாரண மாத்திரைகள், வழிமுறைகள், இது சரியா தவறா, எந்த அளவுக்கு எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அம்மா அப்பா பிள்ளைகள் இருப்பாங்க. இப்போ அம்மா வந்து டாக்டர் போய் பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து வலி நிவாரண மாத்திரை கொடுத்துருவாங்க. உதாரணத்துக்கு ஒரு 100 mgன்னு வச்சுப்போமே. சரி, பிள்ளைக்கு வந்து ஏதோ திடீர்னு கால் தடுக்கி விழுந்து அங்கே ஒரு வலி வந்துருச்சு, வலின்னு சொல்கிறதுனால அதே வலி நிவாரண மாத்திரை தானே கொஞ்சம் கொடுப்போம், இது ரொம்ப இருக்கிறனால அதை பாதியாக இல்லை குவார்ட்டராக உடச்சி கொடுப்போம்னு சொல்லிட்டு கொஞ்சமாக கொடுப்பாங்க. இந்த மாதிரி கொடுக்கலாமா? பெரும்பாலும் அடல்ட்ஸ்க்கு கொடுக்குற டோசேஜும் பிள்ளைங்களுக்கு எடுக்கிற டோசேஜும் ரொம்ப வேறுபடும். எஸ்பெஷலி ரொம்ப ஸ்மாலான கிட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி டோசேஜ் கொடுப்போம்னா, அவங்களோட வெயிட்டை வந்து மெஷர் பண்ணிவிட்டு கால்குலேட்டர் வச்சு கால்குலேட் பண்ண பிறகு தான் அந்த டோசேஜ் பேராசிட்டமால் எத்தனை மில்லி லிட்டர் குடிக்கலாம் அந்த மாதிரி குறிப்பாக கொடுப்போம். அடல்ட்ஸ்க்கு பெரும்பாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் பெரும்பாலும் மற்றவங்களுக்கு எடுக்கிற மருந்துகள் வந்து இன்னொருத்தவங்களுக்கு எடுக்கிறது நல்ல பழக்கம் இல்லை. நம்ம எப்போதும் ஒருத்தருக்கு வந்து மருந்து எழுதி கொடுக்கும்போது நம்ம கேட்போம், உங்களுக்கு ஏதாச்சும் அலர்ஜி இருக்கா, உங்களுக்கு அந்த வலி மருந்துனால மற்ற
பின் விளைவுகள் வர வாய்ப்பு எவ்வளோ இருக்குன்னு நம்ம செக் பண்ண பிறகு தான் அந்த மருந்தை எழுதி கொடுப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வயிற்று புண்ணு உள்ளவங்களுக்கு வந்து NSAIDs கொடுக்க முடியாது. அந்த மாதிரி எடுத்தால் அவங்களுக்கு வயிற்று புண்ணு அல்லது கேஸ்ட்ரிக் பிரச்சனை மோசமாக போகும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஹஸ்பண்ட் அல்லது ஒய்ஃபோட மருந்து நீங்கள் போய் சாப்பிடும்போது லெட்ஸே உங்களுக்கு கேஸ்ட்ரிக் பிரச்சனை ஏற்கனவே இருக்குது, ஆனால் நீங்கள் தெரியாமல் இது பெயின் கில்லர் தான் போய் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. டாக்டர் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இப்போ ஆரலி சாப்பிட்ற மருந்தை விட இப்போ மசில் பெயின்க்குலாம் வந்து ஆளுக்கு வந்து ஸ்டிக்கர்ஸ் அப்புறம் இந்த ஆயின்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து பயன்படுத்துறது உண்டு. அதனாலே ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வர வாய்ப்பு இருக்கா? லைக் ரொம்ப நாள் பயன்படுத்துனதுக்கு அப்புறம் அதோட எஃபெக்ட் அவ்வளோதான் இருக்காது அப்படின்லாம் இருக்கா? சில மாதிரியான மருந்துகள் வந்து க்ரீம் வகையில் இருக்கும் அல்லது ஒரு பிளாஸ்டர் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம தோலில் நம்ம போடும்போது அந்த மருந்து எப்படி வேலை செய்யுதுன்னா நம்ம ஸ்கின்ல வந்து அந்த மருந்தை அப்சார்ப் பண்ணும்போது அங்கே அந்த இடத்துல வந்து நிவாரணம் கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி எடுக்கிற மருந்து பெரும்பாலும் சைடு எஃபெக்ட்ஸ் அவ்வளோவா இருக்காது. பிகாஸ் அது அந்த மருந்து ஆக்சுவலி நம்ம ரத்த ஓட்டத்தில் வந்து போய் சேருது வந்து ரொம்ப குறைவு. பிளாஸ்டர் போடுறது இதெல்லாம் வந்து ஆக்சுவலி உண்மையிலேயே வேலை செய்யுது. ஆமாம் ஆமாம். வயதானவர்களுக்கு வந்து முட்டி தேஞ்சு போவோம். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி பிளாஸ்டர் போட்டிருப்பாங்க முட்டியில். ஸோ அதெல்லாம் நல்ல பெயின் கில்லர், நல்ல வேலை செய்யக்கூடிய மருந்து. அந்த மாதிரி எடுக்கும்போது அதோட சைடு எஃபெக்ட் அவ்வளோவா சாப்பிட்றத விட அந்த மாதிரி மருந்து கொஞ்சம் சேஃப் தான். இன்னொரு சில கேள்விகள் நாங்கள் கேட்க போகிறோம், ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக கேட்க போகிறோம். கலைஞர்களுக்கு கேட்க போகிறோம். அவங்க அந்த குவிஸில் புதிர் போட்டியில் எப்படி செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்து நாம் விளையாட போகிற கேள்வி நேரம் எதை பற்றி? பெயின் கில்லர்ஸை பற்றி நிறைய மித்ஸ் இருக்குது, அதாவது தவறான எண்ணங்கள் இருக்குது. இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாதுன்னு நம்மளே ஒரு முடிவில் இருப்போம். அதெல்லாம் முறியடிக்கிற மாதிரி இந்த கேள்வி நேரம் இருக்க போகுது. ஆமாம், ரொம்ப சுலபம் தான். கேள்விகள் நான் பார்த்த வரைக்கும் சுலபமா இருந்துச்சு. ஆனா அது வந்து விஷ்ணுவுக்கும் இந்திராவுக்கும் சுலபமா இல்லையான்றதை நம்ம தெரிஞ்சுக்குவோம். அவங்க கொடுக்குற ஒவ்வொரு பதிலும் சரியா தவறா அப்படின்றத வந்து நம்ம மருத்துவரே சொல்லுவார். சரி, முதல் கேள்வி இது. சரியாக பயன்படுத்தினால் பரிந்துரைக்கப்படும் வலி நிவாரண மாத்திரைகளுக்கு நீங்கள் அடிமையாக முடியாது. சரியா தவறா? சரி. சரி. இந்திராவும் சரின்னு சொல்லியிருக்காங்க. என்ன மருந்து இருந்தாலும் அது வந்து நீங்கள் ரொம்ப நேரத்துக்கு அல்லது ரொம்ப காலத்துக்கு நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா அதில் வந்து இந்த மாதிரி டிபெண்டன்ஸ் அடிக்ஷன் வர வாய்ப்பு இருக்குன்னு தான் இந்த பாயிண்ட். டாக்டர், இப்போ பரிந்துரைக்கப்பட்ட பெயின் கில்லராக இருந்தாலும் அந்த வலி நிவாரணம் கிடைச்சதுக்கு அப்புறம் அதை நிறுத்திடலாம். அது ஃபைன், அந்த மாதிரி எடுத்தா ஓகே. சரி, முதல் கேள்விக்கு 2 பேருமே தவறான பதில் சொல்லியிருக்காங்க. அடுத்த கேள்வி பார்ப்போம். சுகாதார அமைச்சின் பரிந்துரையின்படி கடுமையான மற்றும் நாள்பட்ட வலிக்கான முதல் நிலை சிகிச்சை எது? அதாவது அக்யூட் மற்றும் குரானிக். எது வந்து சரியான முதல் நிலை சிகிச்சை? பி. எனக்கும் பீனு தான் தோணுது. நான் ஆப்பியாய்ட். சரி, சரியான பதில் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். பி என்பது சரியான பதில். டாக்டர், நம்மள பல பேருக்கு இது என்னன்னு கூட தெரியாது. என்னன்னு சொல்லியிருக்கேன். ஸோ நான் ஓபியாய்ட்ஸ்னா நம்ம சாதாரணமாக எடுக்கிற பேராசிட்டமால், NSAIDs வகையான மருந்துகள், NRX அதெல்லாம் வந்து நான் ஓபியாய்ட் NLG6ன்னு சொல்கிறோம். கோடின், ட்ரெமடால் அந்த மாதிரி மருந்துகள் வந்து ஓபியாய்ட் NLG6. இதெல்லாம் வந்து குறிப்பாக எந்தெந்த மாதிரியான வலிகளுக்கு வந்து பயன்படும்? டாக்டர்ஸ் வந்து இந்த மாதிரி மருந்துகளை வந்து ஃபர்ஸ்ட் லைனாக பெரும்பாலும் கொடுக்க மாட்டோம். ஓபியாய்ட்ஸும் வந்து சமயத்தில் சைடு எஃபெக்ட்ஸ் வந்து சொல்லப்போனால் அவங்களுக்கு என்ன வரலான்னா வாந்தி வர மாதிரி இருக்கும். சில பேருக்கு வந்து மலம் கழிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். சில பேருக்கு வந்து ரொம்ப தூக்கமாக இருக்கும். ஸோ அது வந்து பெரும்பாலும் நம்ம ஃபர்ஸ்ட் லைனாக கொடுக்குற மருந்து கிடையாது. சரி, அடுத்த கேள்வி. உடலின் இயற்கையான வலி நிவாரணி என்று கருதப்படும் ரசாயன பொருள் எது? பிரெடிகினின், செரோட்டோனின், என்டோர்ஃபின், அட்ரினலின். அதாவது உடல்ல இயற்கையாகவே இந்த வலி நிவாரணி இருக்கு. ஆமாம். நேச்சுரல் பெயின் கில்லர். CO. CO. ஓ, இல்ல B-ஆ இருக்கலாம் இல்ல C-ஆ இருக்கலாம். எதை சொல்ல வரீங்க? பி இல்லாட்டி சி? C-ஆ இருக்கலாம். டி ஒருவேளை அட்ரினலினா இருக்கும்னு நினைக்கிறேன். டின்னு சொல்றீங்க. இல்ல நான் B இல்லனா C-ஆ இருக்கும் நினைக்கிறேன். ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ணுங்க. ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ணுங்க. சி இல்லாட்டி டி. விஷ்ணு வந்து டின்னு சொல்லியிருக்காங்க, இந்திரா சின்னு சொல்லியிருக்காங்க. சரியான பதில் இதோ சி என்பது சரியான பதில். கரெக்ட். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி என்டார்ஃபின் வந்து நம்ம ஃபீல் குட் ஹோமோன். ஸோ அது வந்து நம்ம வந்து மகிழ்ச்சியாக இருக்கும்போது, சந்தோஷமாக இருக்கும்போது கூடுற இயற்கையான ரசாயன பொருள். ஸோ அது வந்து ஹாயாக இருக்கும்போது நம்ம வலி அப்போ இருக்கிற வலியும் கொஞ்சம் குறையும். அடுத்த கேள்வி இதோ.
ஓவர் த கவுண்டர் OTC வலி நிவாரண மாத்திரைகள் முற்றிலும் பாதுகாப்பானவை மற்றும் எந்த பக்க விளைவுகளையும் ஏற்படுத்தாது. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ஃபால்ஸ். ஃபால்ஸ், தவறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியான பதில் இதோ. வெரி குட். முழு நிகழ்ச்சியும் நீங்க நல்ல கவனமா இருந்திருக்கீங்க. டாக்டர், இதை பத்தி ஏற்கனவே நம்ம பேசிட்டோம், இருந்தாலும் கடைசி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன். தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு, அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு. ஸோ அதே மாதிரி இதுலயும் அடங்கும். ஸோ மருந்துகள் நீங்க வந்து அளவுக்கு மீறி எடுத்தாலும் ரொம்ப காலத்துக்கு பிறகு எடுத்தாலும் அதோட சைடு எஃபெக்ட் பின்விளைவுகள் வர வாய்ப்பு இருக்கு. சரி, கேள்வி நேரம் இதோட முடிஞ்சது. ஆனா கேள்விகளுக்கு பதிலும் கிடைச்சிருக்கோம், உங்களுக்கு தெளிவும் கிடைச்சிருக்கோம் அப்படிங்கிறத நாங்க நம்புறோம். இன்னைக்கு அரங்கத்துக்கு வந்து இந்த தலைப்பை ஒட்டி பேசுற விஷ்ணு மற்றும் இந்திரா ரொம்ப நன்றி. நீங்க கேட்ட கேள்விகள்னால நம்ம ரசிகர்களுக்கும் வந்து கொஞ்சம் தெளிவு கிடைச்சிருக்கோம். நன்றி. அதே மாதிரி அரங்கத்துக்கு வந்து நிறைய தகவல்களை கொடுத்த டாக்டர் முகிலன், உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி. கார்த்திக், இன்னைக்கு வலி நிவாரண மாத்திரைகளை பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். எனக்கு ரொம்ப முக்கியமா வந்து மைண்ட்ல ஏறின ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நமக்கு வந்து ஏற்கனவே அண்டர்லைங் கண்டிஷன்ஸ், சில பிரச்சனைகள் உடல் ரீதியா இருந்திருக்கலாம், இல்ல இருக்கலாம். அப்படி இருக்கும்போது லைட்டா வலி வருது, சரி இந்த வலி நிவாரண மாத்திரை தான் வீட்டுல இருக்கா, இதை எடுத்து போட்டுக்குவோம் அப்படின்னு வந்து நிறைய பேர் பண்றாங்க. அது பண்றது முற்றிலும் தவறுன்னு சொல்ல முடியாது. நிவாரணம் கொடுத்தா சரி, இல்லையா ஒரு நாள் 2 நாள்லாம் பொறுத்து இருக்காதீங்க. ஏன்னா அந்த நிவாரணம் வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரத்துல தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்பயும் தெரியலனா உடனடியா போய் மருத்துவரை பார்க்கணும். ஏன்னா எந்தெந்த பிரச்சனைக்கு எந்தெந்த தீர்வு அப்படிங்கிறத தெரிஞ்சு உங்களுக்கு பதில் கொடுக்கக்கூடிய ஒரே ஆள் மருத்துவர்கள். அவங்கள நாடி சரியான தீர்வை நீங்க தேடுங்க. ஏன்னா உங்களுடைய ஆரோக்கியம் உங்களோட கையில் தான் இருக்குது. ஆமா. அதனால இன்னொரு சுவாரஸ்யமான தலைப்போடு மீண்டும் நாங்க உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறோம். இது பேசுவோம் எவ்ரிபாடி நோஸ் சீசன் 3.